guys, welcome back to our channel. So actually இன்னைக்கு வீடியோல வந்துட்டு ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். And ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமேல வந்துட்டு again ஒரு லாங் வீடியோ. So இதுவும் வந்துட்டு ஹேர் கேர்க்காகவே இருக்கு. So லாஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு ஹேர் கேர்க்காக தான் போட்டுதான் நினைக்கிறேன். So இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் growth plus hair வந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். And இது மெயினா வந்துட்டு ஒருத்தங்க வந்து சௌமியா குட்டி நீங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஹேர் growthக்கான டிப்ஸ் வந்துட்டு. ஸோ உங்களுக்காகவும் வந்துட்டு மெயினாக நான் நிறையா வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது, ஹேர் ஆயில் வீட்லேயே வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும், தென் வந்துட்டு ஹேர் பேக் என்னென்ன போடலாம், தென் வேறு எப்படியெல்லாம் வந்துட்டு ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரியான இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறத விட நம்ம இன்டேக் வந்து என்ன மாதிரியான இன்டேக் வந்து எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எக் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் எக்கு, கேரட், சோயாபீன்ஸ், தென் க்ரீன் லீவ்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஹேர் நல்லா அதிகமாக வந்துட்டு க்ரோத் ஆகும். தென் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் பண்ணக்கூடாது. தென் கடையில் விற்கிற அந்த ஜூஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. தென் வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆலோவேரா வந்துட்டு ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் டெய்லி மார்னிங் வந்துட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அதே மாதிரி தான் வெந்தயமும் வந்துட்டு வெறும் வயிற்றில் மார்னிங் கொஞ்சம் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கருவேப்பிலை வந்துட்டு அதை அரைச்சி ஜூஸாக குடித்தாலும் ஓகே, இல்லை காய வச்சு பொடி பண்ணி அதை தண்ணியில் கலக்கி குடித்தாலும் ஓகே, இல்லை பச்சை கருவேப்பிலை அப்படியே வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்லலாம் வந்துட்டு அழுக்கு வந்து படிஞ்சிடும். ஸோ அதை வந்துட்டு 2 நாளுக்கு ஒருக்கா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்கேல்ப்பும் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். அண்டு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடாது, நுர வரணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஷாம்பு வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds தான் வந்துட்டு ஷாம்பு வந்து நம்ம ஹெட்லேயே வந்துட்டு இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ 1 வாஷ் பண்ணாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு கண்டிஷ்னர் வந்துட்டு மஸ்ட்டு, கண்டிஷ்னர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிஷ்னர் வந்துட்டு அப்படி வாங்கலை அப்படின்னாலும் ரைஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, ரைஸ் வாட்டரை வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு இங்கே ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு ரைஸ் வாட்டர் அப்படி இல்லைனா வெந்தயம் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை வந்து எடுத்து அதையும் வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு ஹேர் பேக் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹேர் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேர் பேக் வீடியோஸ் வந்து நிறையா வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. நிறைய ஹேர் பேக் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நிறைய ஹேர் பேக் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்துட்டு நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹேர் ஆயில், ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் ஆயில் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஹேர் வந்துட்டு லாஸ் ஆகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கும், ஹேர் வந்துட்டு க்ரோவும் ஆகும். ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே நான் அதில் காமிக்கிறேன், அங்கே பார்த்துடலாம். ஸோ ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. ஸோ இதில் வந்துட்டு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கொஞ்சம், அப்புறம் வெந்தயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கற்றாழை, அப்புறம் வந்துட்டு வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இருந்துச்சுன்னா செம்பருத்தி பூவும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் வந்துட்டு இப்போ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் குவான்டிட்டி வந்துட்டு கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நெல்லிக்காய் போட்டுக்கிறேன். நெல்லிக்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் அது என்ன அந்த பபிள்ஸ்லாம் வந்ததும் கொஞ்சம் கலர் மாறினதுமே வந்துட்டு அப்படியே லைனாக வந்து எல்லாமே போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு மருதாணி இலை, ஸோ இருக்கிற இலையெல்லாம் செம்பருத்தி இலை 2, அப்புறம் கற்றாழை இதெல்லாமே வந்துட்டு போட்டுக்கிறேன். தென் ஃபைனலாக வந்துட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இதாகிற வரைக்கும்
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆகி டக்குன்னு இதாகிடும். ஸோ லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. ஸோ இது நல்லா மீன்ஸ் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேல் வந்துட்டு கடைசியில் இந்த வெந்தயத்தையும் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அது ஆறுனதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு டப்பாலையோ ஒரு இதுலேயோ வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி தலைக்கு குளிச்சிட்டேன். குளிச்சதுக்கப்புறமே வந்துட்டு டீடேங்கிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆயில் வந்து நான் இதில் தான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிறீங்கனாலும் அது உங்களுக்கு எப்படி ஓகேவோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து எடுத்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும். அண்டு வந்து ஹேர் ஆயில் வந்து கீழே வரைக்குமே வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா வந்து அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஹேர் ஆயில் வந்து எப்போவுமே கீழேயும் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக வைக்கணும். 2 days ஒன்ஸ் இல்லைனா 3 days ஒன்ஸ் ஆகுது வைங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.